இன்றைக்கி ஆயில் இல்லாமல் சிக்கன் செய்யுது. ஆயில் இருக்கக்கூடாது, மசாலா சேர்க்கக்கூடாது. இதை சட்டி வச்சுட்டோம். அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 பட்டை மிளகா, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் வதக்கலாம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் போட்டோம். ஆயில் தான் லேசாக தண்ணி ஊற்றிடும். தக்காளி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை மிளகா சேர்த்துருக்கோம். மசாலா சேர்த்துல இன்னும் பதிலாக தண்ணி லேசாக சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம கிண்டும் போது தண்ணி பசை எண்ணெய் பசை இல்லை அப்படின்னா கிண்ட முடியாது. அதனால் லேசாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கும். சரிம்மா, மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு 1 கப் கூட வச்சுக்கோங்க. இப்போ கறியை போட்டுருவோம். நல்லா கறியை போட்டு கிண்டிட்டு எதுவுமே தேவைன்னா அப்படியே மூடி பார்க்குறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. உப்புக்கிற மாதிரி இதில் நம்ம பெப்பர் சுவி நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சப்பாத்தி இது மாதிரி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதிலே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுவே போதும். ஆனால் இப்போ நமக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா பெப்பர் தூக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம முந்திரியையும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். ஓகேவா? பண்ணுறோம். ஏன்னா கேஸ் இருக்கிற வேலையில் நமக்கு தேவையில்லை, அதனால் அடுப்பில் செஞ்சுக்கிறோம். பெப்பர் மட்டும் கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். ஓகேவா? உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன அதை நீங்கள் சொல்லணுங்கிறீங்களா? ரைட்டு, கடைசியாக கொடுக்குறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இல்லை, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு. பெப்பர் அடிச்சிட்டியா? நல்லா பண்ணணும். நல்லா பெப்பர் தூவி, மல்லித்தலை தூவி, அவ்வளோதான். அப்படியே ஒரு பண்ணிட்டு அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. ஒரு வழியாக செஞ்சாச்சு. சாப்பிடுமா? நம்ம சாப்பிட காட்டணும், நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பர். இப்படி தான் நான் சிக்கன் செஞ்சு சாப்பிட்றேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.